வணக்கம் பிரவீன். திருவாரூர் பழைய தஞ்சை சாலையில் லாரி செட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எஸ்பிடி டிராவல்ஸ் என்கிற நிறுவனத்திற்கு சொந்தமான லாரியில் இருந்து தொடர்ந்து டீசல் திருடு போவதாக அந்த நிறுவனத்தின் மேலாளர் அசோக்குமார் என்பவர் திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட நகர காவல் நிலைய ஆய்வாளர் ராஜு உள்ளிட்ட திருவாரூர் உட்கோட்ட குற்ற தடுப்பு பிரிவு காவலர்கள் அங்கு உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் அடியக்கமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் மஜீத், அதேபோல் ஷேக் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் பழைய தஞ்சை சாலை லாரி ஷெட் யூனியன் சார்பில் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பிடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அதில் தொடர்ந்து நடைபெறும் டீசல் திருட்டில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக நகர காவல் நிலைய ஆய்வாளர் உள்ளிட்ட குற்ற தடுப்பு பிரிவு காவலர்கள் 3 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாகவும் அதை பாதிக்கப்பட்ட எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. எனவே புலன் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட், திருவாரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் ராஜு, திருவாரூர் உட்கோட்ட குற்ற தடுப்பு பிரிவை சேர்ந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் பூபதி மற்றும் அருள், தலைமை காவலர்கள் ஜானி மற்றும் மணிகண்டன் ஆகிய 5 போலீசாரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இது குறித்து இறுதிக்கட்ட விசாரணை தஞ்சாவூர் சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் மேற்கொள்வார் என்றும் அதன் பிறகு இவர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக காவலர்களே இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன்.